ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் ஆதி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம். யானை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீராமபிரான். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிகழ்வாக இன்று காலை சக்கர ஸ்நானம் நடைபெற்றது. நேற்று மாலை வாகன மண்டபத்தில் குதிரை மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டி ஸ்ரீ கோதண்டராமரை வணங்கி வழிபட்டனர். பிறகு இருக்குடை சேவையோடு ஸ்ரீ ராமபிரானுக்கு குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. அப்போது திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள், சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பக்தர்களின் கோலாட்டங்களோடு ஸ்ரீ கோதண்டராமருக்கு குதிரை வாகன பவனி விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை சக்கர ஸ்நான மகோத்சவத்தை முன்னிட்டு கோயில் யானைகள் பக்தர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல வண்ண பல்லாக்கில் உற்சவரை எழுந்தருளச் செய்து கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மண்டப மேடையில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை குலுவிருக்கச் செய்து கலசஸ்தாபனம், கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி தூபத்துடன் கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து சகசரத்தாரை வழியாக புனித நீரை ஊற்றியதும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை திருக்குளத்திற்கு சுமந்து வந்து ஆரத்தி காட்டி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்களும் புனித நீராடி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் 2 கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி பின் 2 கைகளில் கமலங்கள் ஏந்தியபடி அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு தாயாருக்கு தூபம் காட்டி துளசி மாலை சாற்றி ஏக தீபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் எனும் பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சேனை முதல்வரை தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து நாழிகேட்டான் வாயிலை கடந்து சுமந்து வந்தனர். சேனை முதல்வருக்கு பட்டாடை கட்டி மலர் கிரீடத்துடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆரியபடாள் வாசலை கடந்து கார்த்திகை கோபுரம், நான்முக கோபுரம் வழியாக உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி சேனை முதல்வர் வீதி உலா புறப்பட்டார். திருக்குடைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் நகர சோதனை சென்ற சேனாதிபதியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து அதிகாலை 3:15 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க முதலில் கருட பட்டத்தையும் அதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் வெளியே சுமந்து வந்தனர். நீலநாயக்க பதக்கத்தை திருமார்பில் தாங்கிக் கொண்டு நறுமண மலர் மாலைகளும் விசேஷ கிரீடமும் அணிந்தபடி ஸ்ரீ நம்பெருமாள் அபயம் காட்டியவாறு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்கத் திருக்குடை பிடித்தபடி உற்சவரை அழைத்து வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல் பாடியவாறு முன்னே செல்ல ஸ்ரீ நம்பெருமாளை கொடியேற்ற மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். பிறகு கருட உருவம் வரைந்த பட்டத்தை சப்பரத்தில் வைத்து பிரகாரங்கள் வழியாக கோயிலின் வெளியே சுமந்து சென்றனர். வீதி உலா சென்று மீண்டும் கோயிலை அடைந்ததும் கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்தனர். கொடிமர மண்டபத்தில் அபயம் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் நின்றருள கருட பட்டத்திற்கு சுவாமி முன்னிலையில் சிறப்பு பூஜைகளை செய்தனர். கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து மாலையுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். கொட்டு முழங்க விசேஷ பூஜைகளை நடத்தி பட்டத்தின் மேல் தீர்த்தம் தெளித்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு தீபங்கள் காண்பித்ததும் கருடப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக யானை வாகனத்தில் ஜானகி மணாளன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு வெள்ளி யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமும் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி யானை மீது நின்றபடி காட்சி தந்த ஸ்ரீராமபிரானுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு வீதி உலா சென்ற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரபந்ததாரர்கள் குலசேகர தாழ்வாரின் பெருமாள் திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி செல்ல வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்தனர். பிறகு உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ஜானகி மணாளனுக்கு வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தமிழகத்தின் ராஜமுத்திரையாக விளங்கும் பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஆண்டாள் கோயிலிலிருந்து கோயில் யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு கருட பட்டத்தை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். பிறகு கோயிலை அடைந்ததும் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரப் பகுதியில் பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மண்டப மேடையில் வெள்ளிக்கேடயத்தின் மேல் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளியிருக்க தீபம் காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலைகளோடு பவள மாலைகளும் பதக்க ஆபரணங்களும் அணிவித்து நாச்சியாருக்கு சாயக்கொண்டை கிரீடமும் சுவாமிக்கு வளைய கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி நவக்கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கருட பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிமரத்தில் ஏற்றினர்.
பிறகு கம்பத்திற்கு தர்ப்பைப்புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் தூபத்துடன் நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் முதல் கோயில் என்று கருதப்படும் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஸ்ரீ பட்டவராயன் சுவாமி திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. தாமிரபரணி நதிக்கரையில் பாறை குன்றின் மேல் அமைந்துள்ள அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு பலவித சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொம்மக்கா திம்மக்கா தேவியர்கள் சமேத ஸ்ரீ பட்டவராயன் சுவாமி சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர திருமண வைபவத்தை துவக்கினர். கங்கணதாரணம், மாலை மாற்றுதல், மணமக்களுக்கு பால் பழம் வழங்குதல் உள்ளிட்ட வைபவங்களை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் திருமாங்கல்ய தாரணம் செய்ததும் தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். மன்னார்குடியின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக உற்சவர் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். தங்க சூரிய பிரபை வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்து பந்தலடி யானை வாகன மண்டபத்திலிருந்து உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலைகளோடு பதக்கங்களும் திருமுடியில் முத்துச்சரங்களோடு சாயக்கொண்டையும் நிறுத்தி சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் வைத்து காலில் தங்க தண்டை போட்டி கையில் குழல் தந்து ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். குழலூதும் கோலத்தில் அழகாக காட்சி தந்தபடி சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த எம்பெருமானை வரவேற்கும் விதமாக பல வண்ண மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டன. உபயதாரர்கள் மேலதாளங்களோடு பிரம்மாண்ட மலர் மாலைகளை எடுத்து வந்து ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு சாற்றி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற பல்வேறு வீதிகள் வழியே உற்சவரின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்பிகையும் முறையே அதிகார நந்தி மற்றும் காமதேனு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி கோயில் முன்பு அதிகார நந்தி வாகனத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. மூஷிக வாகனத்தின் மேல் விசேஷ அலங்காரத்துடன் விநாயகர் முன்னே செல்ல கைலாய வாத்தியங்கள், சங்கு, நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்ததும் புறப்பாடு துவங்கியது. அதிகார நந்தி மீது ஒய்யாரமாக அமர்ந்தபடி ஸ்ரீ ஸ்ரீ காசி விஸ்வநாதர் உலாவர காமதேனு மீது அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளும் பின்தொடர மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சர்வலங்காரத்துடன் உற்சவர் முருகப்பெருமானும் ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பின்தொடர பஞ்சமூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி கோட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி என்னும் காமாட்சியம்மன் தேவஸ்தான வகையரா கோயிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தபடி கோபுர தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி எனும் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காலில் கொலுசுடன் விசேஷ கிரீடமும் காசு மாலையோடு பதக்க ஆபரணங்களும் காதணிகளும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி எலுமிச்சை மாலை சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஆரத்தி காட்டி பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இதையடுத்து கொடிமரப் பகுதியில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். தேவிக்கு வையாளி சேவை நடத்தி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் குலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சர்வலங்காரத்துடன் அம்பிகை தேரில் அமர்ந்து காட்சி தர பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது.
இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உலா வந்த அருள்மிகு காளிகா பரமேஸ்வரியை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்தர பெருவிழாவின் ஒரு பகுதியாக மயில் வாகன பவனி நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் உற்சவர் முருகப்பெருமானை வாகன மண்டபத்தில் மயில் மீது அமர்த்தி கோபுர தீபம் காண்பித்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு தலைப்பாகையுடன் ஆபரணங்கள் அணிந்து கையில் வெற்றி வடிவேலை தாங்கியபடி காட்சி தந்த அழகனுக்கு பல்வேறு தீபாரத்திகள் மற்றும் கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி முருகப்பெருமானுக்கு வண்ண மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி மயில் வாகனத்தில் வலம் வந்த முருகப்பெருமானை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். திருநெல்வேலி, ஈரோடு, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பங்குனி திருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடியேற்றும் நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கேடயத்தில் நிறுத்தி ஊர்வலமாக சென்று வந்தனர். மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலசங்களுக்கு அர்ச்சனை செய்ததும் ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீர் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தேங்காய் தீபாரதி காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி கரையில் அமைந்துள்ள சின்ன கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி தீபம் காண்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மண்டப மேடையில் அபிஷேக பீடத்தின் மீது பஞ்சமூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு துணைமாலை அம்மன் உடனுரை ஸ்ரீ திருமேனிநாதர் கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி பட்டத்தை சப்பரத்தில் வைத்து ஊர்வலமாக சென்று வந்தனர். கோவிலை அடைந்ததும் பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமர வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லும் வஸ்திரமும் கட்டி பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கும் ஆதி தம்பதிகளோடு உற்சவ மூர்த்திகளுக்கும் பல்வேறு ஆரத்திகளும் காட்டப்பட்டன. ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வழிவிடு முருகன் கோவிலில் சேவல் கொடி ஆகிய உருவங்கள் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் கட்டி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். பிறகு மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு விநாயகரோடு வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கொடிமர பீடத்திற்கும் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் காப்பும் கட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு கொடிமரத்தை தரிசித்தனர். பிறகு விநாயகருக்கும் அருள்மிகு வழிவிடு முருகனுக்கும் காப்பு கட்டி தேவியர்கள் சமேதராக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவர் முருகப்பெருமானுக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் காப்பு கட்டி முருகனுக்கு வேல் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியின் தென்கரையில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில்
பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் உற்சவர் அருள்மிகு அறம்பளர்த்த நாயகியையும் பிரியாவிடை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளம் முன்னே செல்ல பல்லக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமர பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி புனித நீரும் ஊற்றி மாலைகள் சாற்றி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திரளான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சமூர்த்திகளுக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து காப்பு கட்டி தீபங்கள் காட்டப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி விநாயகர், அஸ்திரதேவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோருடன் சோமநாயகி சமேத சோமஸ்கந்தரையும் உற்சவரம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்தி காண்பித்ததும் ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு காப்பு கட்டி அர்ச்சனை செய்தனர். சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவில் நுழைவு வாயிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட பிரம்மாண்ட மரக்கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் புதிதாக செய்யப்பட்ட நுழைவு வாயில் கதவுகளை வைத்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். மங்கள பொருட்களோடு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசாராதனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நவதானியம், நவரத்னங்கள் ஆகியவற்றிற்கும் புனித நீர் தெளித்து ஆரத்தி காட்டப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க திருக்கதவுகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் நிலைவாசலில் ரத்தினங்கள் பொருத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து புதிய கதவுகளுக்கு திருஷ்டி கழித்து உபயதாரர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. நாமக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சஷ்டியை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் தண்டம் ஏந்தியபடி பீடத்தின் மேல் நின்றருளும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், சந்தனம், பன்னீர் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு தங்க கவச அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அழகனை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீராம நவமியையொட்டி சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு சேஷவாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஜானகி தேவியும் லக்ஷ்மணரும் நின்றபடி அருள் புரிய பீடத்தின் மேல் பரமபத கோலத்துடன் அபயம் காட்டியபடி அமர்ந்தருளினார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அமர்ந்து காட்சி தந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு கோயில் முன்பு இருக்கும் 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டியதும் தெய்வங்களை வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு பிரகாசமாக காட்சியளித்தவாறு சேஷ வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருக்கோயில் மகா சம்பிரோக்ஷண விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தபடி கோயிலை சுற்றி உலா வர யாகசாலையில் இருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பின்தொடர கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகரை சர்வலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு அழைத்து வந்தனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து
கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ சீதா கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தி மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்தனர். பிறகு கோயிலில் இருக்கும் ஆண்டாள் சன்னதி மண்டபத்தின் மேடை மீது உற்சவர் ராமபிரானை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்தனர். எதிர் சேவையாக சீதா பிராட்டியையும் விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை நடத்தி பூப்பந்து எறிதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு ஜானகி தேவியை கைத்தலமாக ஏந்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அருகே குலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீசடாரிக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றி கன்னிகாதானம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். பிறகு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சீதாதேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ சீதாராமருக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சீதாராம கல்யாணத்தை கண்ணாரக் கண்டு பரவசத்துடன் வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி உத்தர பெருவிழா மற்றும் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரகநாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் நாகேஸ்வரரை வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் அமர்த்தி ஸ்ரீ பெரிய நாயகிக்கு நீலப்பட்டு சேலையால் மடிசார் கட்டியும் அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சப்பரத்தில் விநாயகர் முன்னே செல்ல தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் பின்தொடர உள்வளாகத்திலிருந்து தெய்வங்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரப் பகுதிக்கு சுமந்து வந்தனர். பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர கொடிமரப் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். கைலாய வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் உள்ள திவ்யதேச கோயில்களில் 22வது ஸ்தலமான ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோயிலில் பங்குனி உத்தர உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி உற்சவரை விசேஷமாக அலங்கரித்து தங்கத் திருச்சியில் நிறுத்தியிருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து அர்ச்சனை செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டியதும் நவகலச பிரதிஷ்டையோடு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்ற அனைவர் மீதும் புனித நீர் தெளித்து உற்சவர் பெருமாளுக்கும் கொடிக்கம்பத்திற்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பட்டத்தை தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் கம்பத்து பீடத்திற்கு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிமரத்திற்கு கோபுர தீபம், நாகதீபம் காண்பித்தனர். நிறைவாக தங்கக்கவச அலங்காரத்துடன் மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன அழகாக காட்சி தந்த மூலவருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தங்கக்கொடி மரத்தில் ரிஷப பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிறைவாக கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் அருள்மிகு தையல் நாயகி உடனமர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் சுவாமி, அம்பாள் மற்றும் தேவியர்கள் சமேத செல்வமுத்துக்குமரனை விசேஷ அலங்காரத்தோடு
மேடையில் எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருஷ்டி கழித்து சாமரங்கள் வீசி கோபுர தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு முதலை உருவம் வரைந்த பட்டத்தை வெள்ளிக்கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டியதும் பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்லாக்கில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் ஆதி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம். யானை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீராமபிரான். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.